எங்களுடைய அம்சம் நாங்கள் உறவுகளோடு பேசாமல் இருக்கக்கூடிய காரணம் இந்த காரணத்தை விட பெரியதோர் இருக்காது. ஆனால் இதே அல்லாஹ் சொல்கிறான், இலகுவாக மன்னித்து விடுங்கள், அதனை பொருட்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். எங்களுடைய காரணம் எல்லாம் ஒரு சின்னதொரு காணி பிரச்சனையாக இருக்கும், ஒரு சின்னதொரு மரம் பிரச்சனையாக இருக்கும், ஒரு கான் பிரச்சனையாக இருக்கும், ஒரு சின்னதொரு தாப பிரச்சனைக்காக நாங்கள் பல வருடங்கள் ஒருவரோடு பேசாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த காரணத்தையும் எங்களுடைய காரணங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். وتوحد بالكبرياء والكمال وجل عن الأشباه والأشكال ودل على معرفة فزال الإشكال وأذل من اعتز بغيره غاية الإذلال وتفضل على المطيعين بلذيذ الإقبال لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له هو الأول والآخر والظاهر والباطن الكبير المتعال وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخصال وسلم تسليمًا كثيرا. وبعد، قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக வல்லவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், இன்று வரையிலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மை தன்மை கோணாத வடிவில் எடுத்து நடக்கக்கூடிய எல்லோர் மீதும் எங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் அன்பும் பாசமும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹுவை உள்ளும் புறமும் ஒன்றாய் அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த ஜும்மா உரையினூடாக குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடப்போம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு மத்தியில் ஞாபகமூட்டிவிட்டு செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். கண்ணியமிகு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரத்த உறவுகள் என்பது அல்லாஹுடைய அரிஷிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அல்லாஹுடைய அரிஷை வானவர்களான மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய அரிஷிலே தொங்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அது உறவுகள் தான். அந்த உறவுகள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறது, யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னை சேர்ந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு நீயும் சேர்ந்து நடந்து கொள்.
யாரெல்லாம் என்னை துண்டித்து நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு நீயும் துண்டித்து நட. அல்லாஹும் அப்படியே செய்கிறார். அப்போ உறவுகள் என்பது அல்லாஹ்வுடைய அரிஷோடு நெருங்கி இருக்கக்கூடிய ஒன்று. அது என்ன சொல்கிறது அல்லாஹ்விடத்தில்? யார் என்னை சேர்கிறார்களோ அவர்களோடு நீயும் சேர்ந்து நடந்து கொள். யார் என்னை துண்டிக்கின்றார்களோ நீயும் அவர்களுடைய தொடர்பை துண்டித்து விடு என்று சொன்னால் அல்லாஹும் அப்படியே செய்கின்றார் என்று சொன்னால், கண்ணியமிகு சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களுடைய தொடர்பை துண்டித்து விட்டான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எங்களால் நிம்மதியாக வாழ முடியுமா? எவ்வளவுதான் பொருளாதாரங்கள், சொத்து செல்வங்கள் எங்களிடம் இருக்கும், ஆனால் உள்ளத்திலே நிம்மதி இருக்காது. மக்களோடு நாங்கள் சேர்ந்து கூட்டாக வாழ்வோம், ஆனால் எப்போதும் தனிமையை உணர்ந்து கொண்டிருப்போம். எல்லா வகையான செல்வங்களும் சரி, எல்லா வகையான வளங்களும் எங்களை சூழ இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தொடர்பு எங்களை விட்டும் அறுபட்டு விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்திலே எங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. காரணம், அல்லாஹ்வுடைய உறவை துண்டித்துப்படுவதற்கான காரணம் நாங்கள் இரத்த உறவுகளோடு துண்டித்து நடப்பதனால். கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களுக்கெல்லாம் தெரியும் ஷைத்தான் ஒரு பகிரங்க விரோதி. அதே போன்று ஷைத்தான் மிகவும் நுட்பம் வாய்ந்தவன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே ஷைத்தான் வழிகெடுத்தான். எங்களை விடுவானா? நிச்சயமாக விட மாட்டான். ஏனென்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு கட்டளையிடுகிறான் சுஜூது செய்யுமாறு. மலக்குகள் சுஜூது செய்து விடுகிறார்கள். ஆனால் யார் சுஜூது செய்ய மறுக்கிறான்? இந்த ஷைத்தான் மறுத்து விடுகிறான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள் இந்த ஷைத்தானுடைய விடயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று. அப்படி இருந்தும், அவ்வளவு கவனமாகவும் பக்குவமாக இருந்தும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு யாரு காரணமாக மாறுகிறான்? இந்த ஷைத்தான் மாறிவிடுகிறான். அப்ப எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்த ஷைத்தான் நிச்சயம் எங்களை வழிகெடுக்காமல் இருக்க மாட்டான். அதற்கான முயற்சியை செய்வான். கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த ஷைத்தானை பொறுத்தவரையில் எப்படியாவது ஒரு முஃமினை அல்லாஹ்வுடைய விடயத்திலிருந்து குறை செய்ய வேண்டும், எப்படியாவது அவனை அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்க வேண்டும் என்ற முயற்சியில் அவன் ஈடுபடுவான். அந்த முயற்சியிலே ஈடுபட்டு ஒருவர் 5 நேரம் பள்ளிக்கு பேணுதலாக தொழ வருகிறார், தர்மம் செய்கிறார், இதர வணக்கங்களில் பேணுதலாக இருக்கின்றார். இந்த அவன் அல்லாஹ்வோடு நெருங்கி இருக்கக்கூடிய தொடர்பை எப்படியாவது ஷைத்தான் அறுத்து விடுவதற்கான முயற்சியில ஈடுபட்டு அவன் தோல்வியை கண்டால் விட்டு ஒதுங்கி விட மாட்டான். இரண்டாவது கட்ட முயற்சியாக அந்த செஞ்ச அமல்கள் எல்லாம், நாங்கள் செஞ்ச அமல்கள் எல்லாம் எப்படி அல்லாஹ்விடம் உயராமல் தடுப்பது என்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷைத்தான் தான் வணங்கப்படுவதை விட்டும் நிராசை அடைந்தால் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் குரோதத்தை உண்டு பண்ணுவான். கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களிடத்தில் 30-40 வருடங்களாக நோன்பு நோற்றவர்கள் இருக்கின்றோம். பல வருடங்களாக இரவு வணக்கங்களை பேணுதலாக தொழக்கூடியவர்கள் இருக்கின்றோம். இன்னும் இதர வணக்கங்களை பேணுதலாக செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றோம். இவ்வளவு செய்த அமல்களும் எப்படி அல்லாஹ்விடம் உயராமல் தடுப்பது என்பதற்கான முயற்சியில் ஷைத்தான் ஈடுபடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்திலே அமல்களெல்லாம் எடுத்து உயர்த்தி காண்பிக்கப்பட்டு புள்ளிகளும் கூலிகளும் வழங்கப்படுகிறது. ஆனால் 2 பேருக்கு எந்தவித புள்ளிகளோ கூலிகளோ வழங்கப்பட மாட்டாது. யார் அவர்கள்? பகைமையின் காரணமாக பேசாமல் சண்டை விடுத்து இருக்கக்கூடிய இருவர். அல்லாஹ் மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், அவர்கள் எப்போது தங்களுடைய பகைமைகளை மறந்து பேசுகின்றார்களோ அப்போது அவர்களுக்கான கூலிகள் வழங்கப்படும். கண்ணியமிகு சகோதரர்களை, இந்த இடத்தில் தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் 15 வருடங்களாக நோன்பு நோக்கிறோம், ஆனால் 15 வருடங்களாக ஒருத்தரோடு நாங்கள் பேசுவது கிடையாது. பிரச்சனை. 30 வருடங்களாக இரவு வணக்கங்களை பேணுதலாக தொழுகிறோம், ஆனால் சொந்த சகோதரத்தோடு உறவினர்களோடு பிரச்சனை, முரண்பாடு,
பல வருடங்களாக பகைமை, ஜென்ம பகை. ரோட்டில் கண்டாலும் அவரோடு நாங்கள் சலாம் சொல்வது கிடையாது. மகனுக்கு கூட, பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் சொல்லுவது, அவர் மௌத்தானாலும் என்ற ஜனாசாவுக்கு வந்துவிடக்கூடாது. கண்ணியமிகு சகோதரர்களே, 15-20 வருடமாக நாங்கள் ஒருவரோடு பேசவில்லை என்று சொன்னால் அவ்வளவு காலமும் நாங்கள் செய்த அமலுக்கான கூலி வழங்கப்பட்டிருக்குமா? யோசித்து பாருங்கள். எங்களுடைய அமல்கள் நாங்கள் சமாதானமாகும் வரை தடுத்து நிறுத்தி வைக்கப்படும். எனவே பேசாமல் இருப்பது என்பது, உறவுகளோடு சேர்ந்து நடக்காமல் இருப்பது என்பது ஒரு ஆபத்தான விடயம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த உறவுகளை துண்டிப்பது தொடர்பாக அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்ன தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா முஹம்மதினுடைய 22வது வசனத்திலே சொல்லுகின்ற போது, ஃபஹல் அஸைத்தும் இன் தவல்லைத்தும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்தியு அர்ஹாமக்கும். அதாவது இந்த பூமியிலே குழப்பங்கள் விளைவித்து உறவுகளை, இரத்த உறவுகளை யார் யாரெல்லாம் துண்டித்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு உலாயிக லஅனஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் வருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே எச்சரிக்கின்றார். ஒரு ஆபத்தான விடயம். பாருங்கள், யாருடைய சாபம் வருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கின்றான். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்ற போது, அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வ யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அய்யூஸல. அதாவது யார் பூமியிலே குழப்பங்கள் விளைவித்து உறவுகள், அல்லாஹ் சேர்ந்து நடக்கக்கூடிய உறவுகளை பிரிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் வருவதாக அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கிறான். கண்ணியமானவர்களை யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய சாபம் எங்களுக்கு வருகிறதுன்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஒருவர் எங்களை கொலை செய்ய போகிறார், கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறார், அல்லது எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெரிய ஒரு ஆபத்து விளைவிக்க அவர் என்ன செய்கிறார், செயற்படுகிறார் என்று சொன்னால் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? அழகான முறையில் உண்ண முடியுமா? உறங்க முடியுமா? நிச்சயம் கிடையாது. ஏன்? எனக்கு அவர் மூலம் என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் உள்ளத்தில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய சாபம் உறவுகளை துண்டிப்பதனால் வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சாபத்தை சுமந்து எங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, பாருங்கள், இந்த இரத்த உறவுகளை துண்டித்து நடப்பவர்கள் இருக்கிறார்கள் தானே, அவர்களுக்கான தண்டனை இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா அவசரமாக கொடுத்து விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், இந்த ஒரு ஹதீஸை அபூதாவுதினுடைய 4902வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா மின் தம்பின் அஹ்ரா ஐ யுஅஜ்ஜிலல்லாஹு லிசாஹிபிஹில் உகூபா ஃபித் துன்யா. அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களிலே அவனுக்கு அந்த செய்வதற்கான பாவத்திற்கான கூலி மறுமையில் கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்னால் அவசரமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்திற்கு அவசரமாக தண்டனை கிடைக்குமாக இருந்தால் 2 நபி அவர்கள் சொன்னார்கள். ஒன்று அடர்ந்தேறக்கூடிய அநியாயமும் வகதீஅத்திர் ரஹம், அதாவது உறவுகளை துண்டித்து நடப்பதும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றார்கள். இந்த 2 பாவங்களை தவிர இந்த உலகத்தில் அவசரமாக தண்டனை கொடுக்கப்படக்கூடிய பாவத்தை நான் பார்த்ததில்லை அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியதொரு எச்சரிக்கையை விடுக்கிறார்கள். கண்ணியமிகு சகோதரர்களை பாருங்கள், எனவே இந்த உறவுகளை துண்டித்து நடப்பதனால் எங்களுக்கு வரக்கூடிய அல்லாஹ்விடமிருந்து எச்சரிக்கை மிக பெரியதொரு எச்சரிக்கையாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதனை எச்சரித்திருக்கிறார் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம்? ஹதீஸ்களினூடாகவும் குர்ஆனிய வசனங்களினூடாகவும் பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள் கண்ணியமிகு சகோதரர்களே, இன்று நாங்கள் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். நன்மைகளை பெற வேண்டும் என்ற நோக்கில், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், எப்படியாவது சுவனம் நுழைந்து விட வேண்டும் என்ற நோக்கில்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவாக கூறினார்கள், லா யதுகுல் ஜன்னத காத்தி, உறவுகளை துண்டித்து நடப்பவன் சுவனம் நுழைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அப்போ பாருங்கள் கண்ணியமிகு சகோதரரே, எங்களுடைய மிகப்பெரிய இலக்கான சுவர்க்கம் எங்களை விட்டும் தடைபட்டு போகிறது. காரணம், உறவுகளை நாங்கள் துண்டித்து நடப்பதனால். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள் கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் யாருக்கெல்லாம்
தனது வாழ்வாதாரத்தில் ரிஸ்கில விஸ்தீர்ணம் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். இப்போ எங்களுக்கெல்லாம் பெரும்பாலான ஆசை என்ன? ஒரு அழகான பொருளாதாரம், அண்டைக்கு கடன் இல்லாமல் திண்டு குடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு போதுமான பொருளாதார முறைமை, ஒரு போதுமான வாழ்க்கை, இதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும். இதற்குத்தான் மனிதன் இன்றைக்கு கஷ்டப்படுகிறான். ஆனால் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடந்தால் உங்களுடைய ரிஸ்கினுடைய பரக்கத்தை இறைவன் பொறுப்பேற்கிறான். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், யாருடைய வாழ்க்கை வாழ்நாள் நீள வேண்டும், நீடிக்க வேண்டும் என்று, வாழ்நாளில் பரக்கத்து வேண்டும் என்று ஆசை வைக்கிறாரோ அவர் உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம்தான். எங்களுக்கெல்லாம் நோய் இல்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை, நீண்ட காலம் வாழ வேண்டும், ஆனால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். என்னென்னு சொன்னால் 30-40 வயதை நாங்கள் கடந்து செல்கின்ற போது எங்களுடைய உள்ளத்திலே இயல்பாக வரும் எல்லா விதமான செக்கப்பையும் நாங்கள் செய்ய வேண்டும். ப்ரெஷர் வேண்டுமா, டயபெட்டிஸ் வேண்டுமா, இப்படியான எல்லா விதமான செக்கப்புகளை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு கடந்தோனையும் எடுக்க ஆரம்பித்து விடுவோம். காரணம், நோய்க்கு நாங்கள் பயப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீண்ட காலம் நீங்கள் நீண்ட நல்ல ஆயுளோடு நீண்ட காலம் வாழ வேண்டுமா, உறவுகளை சேர்ந்து நடங்க, அப்படி நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த நோய்கள் இருக்கிறதானே, இந்த நோய்களை பொறுத்தவரையில் 2 வகையாக நாங்கள் நோக்கலாம். ஒன்று உடல் சார்ந்த நோய்கள், இன்னொன்று உள்ளம் சார்ந்த நோய்கள். நாங்கள் பெரும்பாலும் பயப்படுவதெல்லாம் இந்த உடல் சார்ந்த நோய்களுக்குத்தான். ஏனென்று சொன்னால் இந்த உடல் சார்ந்த நோய்களுக்குத்தானே. இந்த உடல் சார்ந்த நோய்களை பொறுத்தவரை ஒரு மனிதருக்கு பெரியதோர் நோய் வருது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நோய் வந்து விட்டால் அந்த நோய் இருக்கிறதானே, உண்மையில் நாங்கள் எந்த நோய்க்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் உடல் சார்ந்த நோய்க்கா உள்ளம் சார்ந்த நோய்க்கா என்பதை பார்த்தால், உடல் சார்ந்த நோயை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு மனிதருக்கு ஒரு கேன்சர் வருகிறது, ஒரு பெரியதோர் நோய், அந்த நோய் வந்து விட்டதுன்னு சொன்னால் அந்த மனிதனை கொண்டு வைத்து அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த மரணத்தோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் அந்த நோயும் சேர்ந்து அடக்கம் செய்யப்பட்டுவிடும். ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அதிகம் பயப்பட வேண்டும். எதற்கு தெரியுமா? உள்ளம் சார்ந்த நோய்கள் இருக்கிறது அல்லவா, இந்த குரோதம், வஞ்சகம், போட்டித்தன்மை, பொறாமை, உறவுகளை தள்ளி வைத்தல், தூரமாக்குதல், அவர்களோடு பேசாமல் இருத்தல், இந்த மாதிரி மோசமான துர்க்கணங்கள் இருக்கிறது அல்லவா, இதற்குத்தான் ஒரு முஃமின் அதிகமாக பயப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இதனுடைய விசாரணை ஒரு மனிதன் மரணித்ததன் பின்னால் தான் ஆரம்பமாகிறது. எனவே கண்ணியமிகு சகோதரர், நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தாலா சுவனவாதிகளே சுவர்க்கத்திற்கு நுழைவிற்கும் போது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து நாங்கள் குரோதத்தை அப்படியே களைந்து எடுத்து விடுவோம், அப்படி என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் குரோதம் வஞ்சகத்தோடு நாங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைந்தாலும் அதிலே நிம்மதி இருக்காது. அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது செய்கிறான், எங்களுடைய உள்ளங்களிலிருந்து அந்த மாதிரி துர்க்குணங்களை களைந்து எடுக்கிறான். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து நடந்தால் பொறாமை, போட்டித்தன்மை, வஞ்சகம், தூரமாக்குதல், அவர்களோடு பேசாமல், இந்த மாதிரி துர்க்குணங்கள் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்திலே வந்து சேரும். அவைகளை நீங்கள் அல்லாஹ் கூறுவதை போன்று நாங்கள் களைந்து எடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய ஆயுளில் பரக்கத்திருக்கும் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த உறவுகள் விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் தெரியுமா? இஸ்லாம் வந்ததன் பின்னால் அல்ல, இஸ்லாத்திற்கு முன்பிருந்தே இந்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கின்ற விடயத்தில் நபி அவர்கள் எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் தெரியுமா? பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்ப முதல் கட்டமாக வஹி வருகிறது. ஹிரா குகையிலே இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வருகிறார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோற்றம் இவைகளை எல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. உடனே ஓடோடி ஹதீஜா நாயகிடம் வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், ஹஷீது அலா நஃப்ஸி, நான் பயப்படுகிறேன், என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோண்டு நான் பயப்படுகிறேன், அப்படி என்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, உடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போர்வையை போர்த்துவிட்டு சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறார்கள். என்ன வார்த்தைகள் தெரியுமா? வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, கணவரே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான், கேவலப்படுத்தவோ இழிவுபடுத்தவோ மாட்டான். ஏன் தெரியுமா? சில காரணங்களை சொல்றாங்க. என்ன காரணம் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம்,
நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கிறீங்க. எப்போ இது? இஸ்லாத்திற்கு முன்பிருந்தே நபி அவர்கள் இவ்வளவு பேணுதலாக இருந்த நாள், நுபுவத்தினுடைய முதலாவது நாள், வஹி ஆரம்பமாக இறங்குகிறது. அதனை பார்த்து நபி அவர்கள் அஞ்சி போறார்கள். காய்ச்சல் வந்து விடுகிறது. ஹதீஜா நாயருடைய ஆறுதல் வார்த்தைகள் எதுவாக இருக்கிறது? உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். நீங்க நினைக்கலாம், அவங்க என்னைய தூரமாக்கிட்டாங்க, அவங்க என்னை பிரித்து வச்சுட்டாங்க, என்னோட பல வருஷமாக பேசுறல, நான் இறங்கி போகிறேன், நான் கீழாகி போகிறேன், ஆனால் அவங்க என்னோட நெருங்கி வாரல்ல. கண்ணியமிகு சகோதரர்களே, அவர்கள் எங்களை ஒதுக்குகிறார் என்று சொல்லி நீங்கள் இறங்கி போகாமல் இருந்து விடாதீர்கள். நீங்கள் இறங்கி போங்கள், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். அதனால் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், உறவுகளை சேர்ந்து நடக்கின்ற உங்களை அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான் என்ற செய்தியை நபி அவர்களுக்கு ஆறுதலாக சொன்னதை பார்க்கலாம். கண்ணியமிகு சகோதரர்களே, பாருங்கள், அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய ஈமானை அளந்து கொள்வதற்கான சில அளவீடுகளையும் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணமாக பாருங்கள், இந்த ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யஸில் ரஹிமா. அதாவது யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொள்கிறார்களோ அவர்கள் உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளட்டும், அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ பாருங்க, ஒருவர் எப்போ பார்த்தாலும் சொந்தங்களோடு பிரச்சனை, ஆனால் வெளியில் நல்ல பேணுதலான வாழ்க்கை, பள்ளியோடு நெருக்கமான மனிதர், சமூக சேவை என்றால் முன்னுக்கு நிற்கிறார், எல்லா விதத்திலும் பேணுதல். ஆனால் குடும்பத்தை பார்த்தால் அவர் வேறொரு மனிதனாக நிற்கிறார். குடும்பங்களோடு எப்போதும் முரண்பாடு, பிரச்சனை, பேசுவது கிடையாது, முரண்பாடு, இப்படி ஒருத்தர் இருக்கிறார். கண்ணியமிகு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ அவர் உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும். அப்போ ஒருவர் உறவுகளோடு பிரச்சனையாக நடக்கிறார்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையும் அவருடைய ஈமான் இன்னும் முழுமையாகவில்லை என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், அளந்து கொள்ளலாம். ஒருவர் எப்போதும் உறவுகளோடு பிரச்சனையாக இருக்கிறார், அப்போது நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அவருடைய ஈமான் இன்னும் பூரணமாகவில்லை. ஏன்? ஈமான் பூரணமாக இருந்தால் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையும் மறுமை பற்றிய நம்பிக்கையும் எங்களிடத்தில் பூரணமாக அமைந்து விட்டது என்று சொன்னால் நாங்கள் உறவுகளோடு நல்ல முறையில் நடப்போம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், இந்த உறவுகளோடு எப்போதும் சேர்ந்து நடக்கின்ற போது நிச்சயம் பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள் இன்றியமையாத ஒன்று. உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து நடந்தால் முரண்பாடுகள், சர்ச்சைகள் எல்லாம் வரும். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாருங்கள், அல் முஃமின் உள்ளதி யுஹாலித்துன் நாஸ். அதாவது நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து நடக்கும்போது பிரச்சனைகள் எல்லாம், முரண்பாடுகள் எல்லாம் வரக்கூடியது சகஜம்தான். ஆனால் அதற்காக ஒருவர் உறவுகளை விட்டும் ஒதுங்கி போதல் என்பது ஒரு நல்ல முடிவு கிடையாது. எப்பயும் பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது, அவர்கள் எங்களோடு முரண்படுகிறார்கள் என்று சொல்லி அந்த உறவுகளை விட்டும் தூரமாக தள்ளி இருத்தல், நாங்கள் பொறுமையாக ஒரு ஓரமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுங்கி போகிற நிலைமை என்பது ஒரு நல்ல ஒரு முஃமினுக்கு அடையாளம் கிடையாது. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமின் உள்ளதி யுஹாலித்துன் நாஸ் வயஸ்பிரு அலா அதாஹும். ஒரு முஃமின் என்ன செய்கிறான், மக்களோடு சேர்ந்து வாழ்கிறான், உறவுகளோடு, குடும்பங்களோடு, மக்களோடு எப்போதும் சேர்ந்து வாழ்கிறான். அந்த சேர்ந்து வாழும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களில் அவன் பொறுமை காட்கிறான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு முஃமின் அஃதலு மினல் முஃமின் அல்லதி லா யுஹாலித்துன் நாஸ் வலா யஸ்பிரு அலா அதாஹும். உறவுகளோடு சேர்ந்து நடக்கின்ற போது அந்த முரண்பாடுகளையும் அந்த பிரச்சனைகளையும் பொறுத்து கொள்ளாமல் ஒதுங்கி வாழக்கூடிய முஃமினை விடவும் சேர்ந்து நடக்கும்போது பிரச்சனைகளை பொறுத்து சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு வாழுகின்ற முஃமின் என்பவன் மிகச் சிறந்தவன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசோபனம் சொன்ன செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். கண்ணியமிகு சகோதரர்களே, இஸ்லாத்தில் இந்த அளவு இந்த இரத்த உறவுகளை தொடர்பாக ஏன் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக பேசப்படுகிறது என்று சொன்னால், இந்த இரத்த உறவு முறைகளுடைய தெரிவு இருக்குதானே, இவர் இன்னாருக்கு மகனாக வர வேண்டும், இந்த தந்தையாக வர வேண்டும், சகோதரராக வர வேண்டும் என்ற இந்த தெரிவு முறையை நான் தெரிவு செய்ததா அல்லது நாங்கள் தெரிவு செய்ததா அல்லது அல்லாஹ் தெரிவு செய்ததா? இரத்த உறவுடைய தெரிவு இருக்குத்தானே, இதை யார் தெரிவு செய்தது? அல்லாஹ் தெரிவு செய்தது. எனவே ஒருவர் உறவுகளோடு தூரமாக நடக்கின்ற நேரத்தில், பிரிந்து அவர்களோடு பேசாமல் நடக்கின்ற நேரத்தில் யாருடைய தெரிவை அவர் குறை காணுகின்றார்?
அல்லாஹ்வுடைய தெரிவை குறை காணுகின்றார். எப்படி தொழுகை ஒரு இபாதத்தோ, எப்படி நோன்பு ஒரு இபாதத்தோ, எப்படி இதர வணக்கங்கள் ஒரு இபாதத்தோ, அதே போன்று உறவுகளை சேர்ந்து நடக்கிறதும் இபாதத்தான். நம்ம தொழுகையில் இருக்கும்போது பேசுவோமா, இல்லாட்டி கதைப்போமா, வேறு வேலைகள் ஏதாவது செய்வோமா? ஏன்? இபாதத்தில் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு எங்களை கட்டுப்படுத்தும். நோன்பு நோற்றிருக்கும் போது உண்ணுவோமா, அல்லது தவறான விஷயங்களை நாங்கள் பார்ப்போமா, தவறான வார்த்தைகளை பேசுவோமா? காரணம், நான் நோன்போடு இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு, இபாதத்தில் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு எங்களை கட்டுப்படுத்தும். அதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து நடக்கும் போதும் பிரச்சனைகள், முரண்பாடுகள் எல்லாம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த உறவுகள் விட்டு பிரியக்கூடாது என்று சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய உறவு பாலம் பலமானதாக இருக்கும். அந்த இபாதத்திலே நீங்கள் வெற்றியை காண்பீர்கள் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களுடைய உறவுகளை சுக்குநூறாக்கக்கூடிய சில அம்சங்கள் இருக்கிறது. இந்த அம்சங்களெல்லாம் நாங்கள் உள்ளத்திலே நுழைவித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக உறவுகளோடு எவ்வளவுதான் சேர்ந்தாலும் சேர்ந்து நடக்க முடியாது. அதிலே ஒன்றுதான் இந்த பொறாமை. இந்த பொறாமை இருக்கிறதல்லவா, ஆக மோசமான ஒரு துர்க்குணம். எங்களை சூழ எங்களுடைய உறவுகள் எங்களை தாண்டி வளர்ச்சி அடைந்தால் உண்மையில் நெருக்கமானவர்கள் கொஞ்சம் உயரத்தில், அவர்களுடைய வியாபாரத்திலோ கல்வியிலோ கொஞ்சம் உயர்ந்து வந்தால் உண்மையில் நெருக்கமானவர்கள் முன்னேறினால் நெருக்கமானவர்கள் தான் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் இந்த பொறாமை உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அவர்களுடைய உயர்வுகளை எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. கண்ணியமானவர்களை பாருங்கள், ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 மகன்மார்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான் தர்மம் செய்யுமாறு. அப்போ அந்த காலத்திலே தர்மம் செய்வதற்கு மிச்சம் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். அப்போ அந்த காலத்தில் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு இடத்தில் கொண்டு வைப்பார்கள். அந்த தர்மம் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த தர்மத்தை என்ன செஞ்சுவிடும், எரித்துவிடும். எரித்துவிட்டால் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். எரிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தர்மம் மறுக்கப்பட்டது என்று அர்த்தம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள், தர்மங்களை கொண்டு வைக்கின்றார்கள். வைத்த போது ஒருவருடைய தர்மம் மாத்திரம் என்ன செய்யப்படுகிறது, எரித்து ஏற்கப்படுகிறது, மற்றவருடைய தர்மம் மறுக்கப்பட்டு விடுகிறது. உடனே 2 பேருக்கு மத்தியில் பொறாமை வருகிறது. 2 சகோதரர்கள், ஒரே தாய் ஒரே தந்தைக்கு பிறந்த 2 சகோதரர்கள், 2 பேருக்கு மத்தியில் ஒரு பொறாமை வருகிறது. அந்த பொறாமை வாக்குவாதமாக மாறி கடைசியில் சண்டையை அது கடைசியில் வைத்து கொலையில் முடிவடைகிறது. இந்த உலகத்தில் நடைபெற்ற, நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் கொலை. அதற்கு காரணமாக எது இருக்கிறது, இந்த பொறாமை இருக்கிறது. கண்ணியமானவர்கள், இந்த பொறாமை வந்து விட்டது என்று சொன்னால் உள்ளத்திலே நாங்கள் எவ்வளவுதான் நலவு வைத்திருந்தாலும் இந்த பொறாமை என்ற அம்சம் அனைத்து நலவுகளையும் என்ன செய்துவிடும், அழித்துவிடும். எவ்வளவுதான் நாங்கள் உறவுகளோடு சேர்ந்து நடந்தாலும் நிச்சயமாக இந்த பொறாமை வந்து விட்டது என்று சொன்னால் உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவே முடியாது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொண்டு உள்ளங்களில் இருந்து இந்த பொறாமையை களைந்தெறிய வேண்டும். அடுத்ததாக பாருங்கள் கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களுடைய உறவு பாலம் நல்லதாக பலமானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கை நாங்கள் உள்ளத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் மன்னிக்க முடியாத ஒரு விடயம் என்று சொன்னால் அந்த இந்த விடயத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. பாருங்கள், இந்த ஒரு செய்தியை எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது தவறான இன்னொரு சஹாபியை வைத்து தவறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது, அவதூறுகள் பேசப்படுகிறது. அந்த நேரத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிய வசனம் இறக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள், அவர்கள் மீது எந்தவித களங்கமும் கிடையாது, அவர் உத்தமி என்ற அல் குர்ஆனிய வசனத்தை இறக்குகிறான். அந்த நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக அவதூறை பரப்பியவர்களில் ஒருவர் தான் மிஸ்தஹ் இப்னு உஸாஸா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. நல்ல சஹாபி, பத்ர் போரில் கலந்து கொண்ட ஒரு மிகச்சிறந்த சஹாபி. இதிலே மாட்டுப்பட்டு விட்டார். அந்த சஹாபி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வாழ்வாதார வசதிகள் மிகவும் குன்றியவராக இருந்தார், குறைந்தவராக இருந்தார். அவருக்கு தேவையான உதவிகளை வழங்கியவர் அபூபக்கர் தான். யோசித்து பாருங்கள், நாங்கள் இவ்வளவு காலம் எங்களுடைய குடும்பத்தார் ஒருவருக்கு நாங்கள் நிதி உதவிகளை, பொருள் உதவிகளை வழங்கி வருகிறோம். அவர் எங்களுடைய பிள்ளையை பார்த்து பிள்ளைக்கு இப்படியான அவதூறு செய்தியை பரப்பினார்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி கோபம் வரும். அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வருகிறது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிய வசனத்தை இறக்கியதன் பின்னால் அபூபக்கர் அவர்கள் உடனே மிஸ்தாஹிடம் செல்கிறார். சென்று என்ன செய்கிறார்கள், இவ்வளவு காலம் நான் உனக்கு தர்மங்களை வழங்கி வந்தேன், இனிமேல் நான் உனக்கு வழங்க மாட்டேன் என சத்தியம் செய்தார். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் வசனம் இறக்கிறான், வலா யஅ்தலில் உதுல் ஃபதுல மின்கும் வஸா. கொடுத்து கொடுத்த தர்மங்களை இனிமேல் தரவே மாட்டேன் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம். பெற்ற பிள்ளையை பற்றி எங்களுடைய சொந்தமே நாங்கள் உதவி செய்தவனே பேசினால்னு சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், நியாயமான கோபம்தான். ஆனால் அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்களுக்கு வந்ததும் நியாயமான கோபம்தான், நியாயமான விடயம்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய வசனம் எப்படி இருக்கிறது, அவர்களை மன்னித்து விடுங்கள், அதனை பொருட்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கியதன் பின்னால் உடனே அபூபக்கர் அவர்கள் வாதங்கள் பேசவில்லை, நியாயங்களை முன்வைக்கவில்லை. உடனே என்ன செய்கிறார், பழைய நிலைப்பாட்டுக்கு மாறி அந்த மனிதரை மன்னித்ததை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களுடைய அம்சம் நாங்கள் உறவுகளோடு பேசாமல் இருக்கக்கூடிய காரணம் இந்த காரணத்தை விட பெரியதோர் இருக்காது. ஆனால் இதே அல்லாஹ் சொல்கிறான், இலகுவாக மன்னித்து விடுங்கள், அதனை பொருட்படுத்தாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். எங்களுடைய காரணம் எல்லாம் ஒரு சின்னதொரு காணி பிரச்சனையாக இருக்கும், ஒரு சின்னதொரு மரம் பிரச்சனையாக இருக்கும், ஒரு கான் பிரச்சனையாக இருக்கும், ஒரு சின்னதொரு தாப்ப பிரச்சனைக்காக நாங்கள் பல வருடங்கள் ஒருவரோடு பேசாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த காரணத்தையும் எங்களுடைய காரணங்களையும் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இலகுவாக மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறான். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, மன்னிக்கக்கூடிய மனப்பாங்கை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்தோம் என்று சொன்னால், வளர்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய உறவு பாலம் மிகவும் நீண்டதாகவும் மிகவும் பலமானதாகவும் இருக்கும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். வ ஆகிர் துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலா. கண்ணியமிகு சகோதரர்களே, உறவுகள் விடயத்தில் நாங்கள் பேண வேண்டிய இன்னும் ஒரு விடயம்தான், உறவுகளுக்கு மத்தியில் நாங்கள் எப்போதும் அதீத எதிர்பார்க்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒருவரிடம் நாங்கள் இருந்து அதீத எதிர்பார்ப்பது என்பது எங்களுடைய உறவை என்ன செஞ்சுவிடும், சிதைத்துவிடும். எப்போதும் ஒரு இடைவேளை எங்களுக்கும் உறவுகளுக்கும் மத்தியிலும் இருக்க வேண்டும். உதாரணமாக பாருங்கள், ஒரு மரத்தை நாட்டினால் கூட 2 மரத்திற்கும் இடையில் ஒரு இடைவேளை எப்போதும் இருக்கும். அப்போதுதான் அந்த மரம் செழித்து சிறப்பாக வளரும். ஒரு வாகனத்தில் நாங்கள் பயணிக்கின்ற போது முன்னால் செல்கின்ற வாகனத்திற்கும் எங்களுக்கும் ஒரு இடைவேளை இருக்கும். காரணம் என்ன, முன்னுக்கு அவர் பிரேக் அடித்தால் எங்களால் என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் கண்ணியமிகு சகோதரர்களே, எங்களுக்கும் உறவுகளுக்கும் மத்தியில் எப்போதும் ஒரு இடைவெளியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பேண வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம், மிஅராஜ் பயணம் செல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு வெள்ளை மாளிகையை பார்க்கின்றார்கள். யாருடைய என்று கேட்டபோது அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாளிகை என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு அழகான மாளிகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே செல்வதற்கு பார்க்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லாமல் திரும்பி வந்து விடுகிறார்கள். பூமிக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நடந்த விடயத்தை கூறுகிறார்கள். இப்படித்தான் உமரே, உங்கள் ஒரு மாளிகையை நான் பார்த்தேன், அந்த மாளிகை அவ்வளவு அழகாக இருந்தது, யாருடையது என்று கேட்டேன், அது உங்களுடைய மாளிகை என்று சொல்லப்பட்டது. உள்ளே செல்லலாம் என நான் நினைத்தேன், ஆனால் உங்களுடைய ரோசம் எனக்கு நினைவு வந்தது, உடனே பின்வாங்கி விட்டேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமிகு சகோதரர்களை யோசித்து பாருங்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உள்ளே போய் பார்த்திருக்கலாமே என்று சொன்னார்கள். அப்ப பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? இருவரும் மிக நெருக்கமான கூட்டாளி, நண்பர்கள், அதையும் தாண்டி உறவு, மாமனார். அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரவருக்கான சுதந்திரத்தை அந்த இடத்தில் கொடுத்தார்கள். அது அவருக்குரியது. ஒரு இடைவேளையை எப்போதும் அல்லாஹ்வுடைய தூதர் பேரினார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கின்றோம், ஒரு குடும்பமாக மஷூரா செய்கிறார்கள். எங்களை அழைக்கவில்லை என்று நாங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நாங்கள் என்ன வேண்டும், அவரவருக்குரிய சுதந்திரம். அது அவரவருக்குரிய ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் என்னை அழைத்திருக்க
ஏதோ ஒரு காரணம் இருந்தால் இல்லாமல் என்னை அழைத்திருக்க மாட்டார். எனக்கு திருமணத்துக்கு சொல்லவில்லையா, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்னை அந்த இடத்தில் பேசுவதற்கு கூப்பிடவில்லையா, என்னை அவர்கள் ஒழுங்கான முறையில் வரவேற்கவில்லையா, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி ஒரு இடைவெளியை நாங்கள் எப்போதும் பேணி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய உறவு பலமானதாக இருக்கும். அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம், தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எப்போதும் பலமானதாக இருக்கும். அருகருகில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு பிரச்சனை வரத்துக்கான காரணம் அவர்களிடம் நாங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பது, நாங்கள் நினைப்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுவது. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் 30-40 வருடங்கள் நாங்கள் வாழ்கின்றோம். என்னென்ன கனவுகள் கற்பனைகள் எல்லாம் கண்டிருப்போம், இப்படி வாழ வேண்டும் என்று. அவைகளெல்லாம் எங்களால் செய்ய முடிகிறதா? இல்லை. எங்களால் நாங்கள் நினைப்பதையே செய்ய முடியாத போது நாங்கள் நினைப்பதை பிறர் எவ்வாறு செய்வார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது ஒரு மோசமான சிந்தனை. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, எப்போதும் உறவுகளுக்கு மத்தியில் ஒரு இடைவெளியை நாங்கள் பேண வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் 3 முறை சலாம் கூறுங்கள், இல்லை என்றால் திரும்பி வந்து விடுங்கள். ஒரு இடைவேளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் உறவுகளுக்கு மத்தியில் பேணினால் நிச்சயமாக எங்களுடைய உறவு அவரவருக்குரிய சுதந்திரத்தை நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய உறவு பாலம் பலமானதாக அமையும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா.